ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம பிடிஎஸை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன சேஞ்சுக்கு ஒரு கேர்ளோட லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஷேர் பண்ணது தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஒரு சின்ன சஜஷன் தான் இங்கே கேட்குறேன். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட்டாக வெளிப்படுத்துங்க. இப்போ கதைக்கு போகலாமா? நம்மளுக்கு அது கதை, பட் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்சியராக லவ் பண்ணுறான். அவங்க ஃபேமிலிக்கும் மேலே அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. பையனும் அதே மாதிரி தான் சின்சியராக இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. 2 பேரோட லவ் ஸ்டோரியும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த பொண்ணு 2 டேஸாக அவங்ககிட்ட ஒழுங்காக பேசலை. ஃபேமிலி சுச்சுவேஷனால் பேச முடியலன்னு சொல்லிட்டு பேசலை. அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 2 டேஸாக டெய்லியும் பேசிகிட்டு இருக்க பொண்ணு 2 டேஸாக பேசலை. அதுவும் சுத்தமாக பேசாமல் இல்லை, ஒழுங்காக பேசலை அப்படிங்கிறதுனால பையன் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான். எப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க லவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், 2 டேஸாக நீ எங்கே போன இப்போ பேசுகிற? நீ என்கிட்ட பேசலை, அதனால நான் அவகிட்ட பேசினேன். நீ என்கிட்ட பேசியிருந்தா நான் ஏன் அவகிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு அப்படின்னு தான் தோணுச்சு. அவள் இல்லை அப்படின்னா நீ அவகிட்ட வேணா போவியா அப்படின்ற மாதிரி. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவள் இல்லை அப்படின்னா நீ யார்கிட்ட வேணா பேசுவியான்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. அதனால் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணியிருக்கு. அந்த பையன் இந்த ரீசனாக 1 வீக் பேசலை. அந்த 1 வீக்கில் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே இந்த ரீசன் சொல்லும்போது பொண்ணு மேலே தான் தப்பு, பையன் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி பேசியிருக்கான். அப்போ என்னை நம்பலையே, அவகிட்ட நான் ஒரு சிஸ்டராக தானே பேசினேன், என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட நான் சிஸ்டராக தானே பேசியிருக்கேன், நான் சொல்ல வரதுக்குள்ளே நீ ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா நீ இல்லை அதனால தான் நான் அவகிட்ட பேசுனேன்றது ஏன் அந்த பையன் அந்த வார்த்தையை விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேசியிருக்கான், அந்த பொண்ணு அழுதுருக்கு, இவன் சாரி கேட்டிருக்கான். அதோட அந்த ஃபைட் ஓவர். இன்னொரு ஃபைட் இருக்குது, அதுதான் இன்னும் அல்ட்டியாக இருக்கும். இதுவே வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் இதோட ஷார்ட் பண்ணிட்டேன். இதுவே ஷார்ட் இல்லை, லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த ஸ்டோரியில் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒழுங்காக பேசலை, அதனால் அந்த பையன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா, அந்த பொண்ணு வேணும்ன்ட்டு பேசாமல் அந்த பையனை அவாய்ட் பண்ணியிருந்தா அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கலாம். அந்த பையன் அந்த பொண்ணை சிஸ்டராகவே பேசியிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லவ்வர்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கணும், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், சிஸ்டராக தான் பேசினேன், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். பட் அவன் என்ன ஃபஸ்ட் சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் சொன்னேன்ல அந்த பொண்ணை பார்த்தேன், மறுபடியும் வந்துச்சு பேசிச்சு, நானும் பேசினேன், எனக்கு பேசணும்னு தோணுச்சு, நானும் பேசினேன் அப்படிங்கிறது அது தப்பு தானே. நீ ஃபஸ்ட்டே சிஸ்டருன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த பொண்ணுக்கு ஏன் கோவம் வரப்போகுது, அது ஏன் ரியாக்ட் பண்ண போகுது? நீ இல்லை அவகிட்ட பேசணும்னு தோணுச்சு பேசினேன், என்ன தப்பு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால தான் நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்னு வந்துட்டேன். உங்களுடைய சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சராங்கே ஆர்மி.